ஸோ வீடியோ கிளிக் பண்ணி வந்த எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு அன்பார்ந்த ஒரு வணக்கம். அதாவது நம்ம சூர்யா ஃபேன்ஸ் அதிகமாக இந்த ஒரு வீடியோவை வந்து கிளிக் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ நினச்ச மாதிரியே வந்துட்டு பிஃபோர் விசஸ் ஆஃப்டர், அதாவது பிஃபோர் விசஸ் ஆஃப்டர்ன்றது பெருசாக ஒன்றும் இல்லை. கருப்பு படத்துக்கு முன்னாடி, கருப்பு படத்துக்கு அப்புறம், அதாவது பிஃபோர் விசஸ் ஆஃப்டர். கருப்புக்கு முன்னாடி நம்ம சூர்யா சாரோட கெரியர் எப்படி இருக்குது, கருப்புக்கு அப்புறம் நம்ம சூர்யா சாரோட கெரியர் எப்படி இருக்க போகுதுன்ட்டுன்னு சொல்லித்தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். சரி, வீடியோக்குள்ளார வந்து போகலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம வந்துட்டு சூர்யா சாரோட பிஃபோரை வந்து பார்த்துடலாம். பிஃபோரை பொறுத்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெட்ரோ நம்ம வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னத்தான் வந்து கமர்ஷியலாக வந்துட்டு அது நல்லா இருந்தாலுமே ஆடியன்ஸுக்கு அது ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூவாக தான் வந்து இருந்துச்சு. ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ வாங்கி அந்த ஒரு படம் வந்துட்டு பெருசாக வந்து கலெக்ஷனும் வந்து எடுக்க முடியல. 100 கோடி வரைக்கும் தான் அந்த ஒரு படம் வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கு பின்னாடி போன கங்குவா நம்ம சொல்லவே வேண்டாம், அது டிசாஸ்டரான ஒரு கதை தான் எல்லாருக்குமே வந்து தெரியும். 100 crores வரைக்கும் தான் அதுவும் வந்து கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ அதுக்கும் பின்னாடி வந்து போனால் எதற்கும் துணிந்தது, அவ்வளோ பேக் வந்து போனால் தான் நம்ம சூர்யா சாரோட அடுத்த படத்தையே வந்து பார்க்க முடியுது. அதுவுமே வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கெல்லாம் வந்து ரிவ்யூ வந்து வாங்கலை, ஒரு ஆவரேஜான ஒரு ரிவ்யூ தான் இருந்தாலும் அந்த படமும் வந்து 100 crore வந்து தொட்டுச்சு. சூர்யா சாருனாலவே அந்த 100 கோடின்ற ஒரு விஷயத்த அசால்ட்டாகவே வந்து எடுத்துடலாம். ஆனால் 100 கோடிக்கு மேலே ஏன் போக மாட்டேங்குது, அந்த ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருக்குதுல்ல. அதுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறேன். ஏன்னா ரெட்ரோ கங்குவாலாம் வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஆனால் அது வந்துட்டு ஏன் கமர்ஷியலாக வின் ஆகுறான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்குதா. ஏன்னா அது கமர்ஷியலாக ஒர்க் ஆகிருக்கு. கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் வந்துருக்கு. ஆனால் வந்துட்டு மெயின் ஸ்டோரியெல்லாம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக வந்து வச்சுட்டாங்க. ஆனால் நம்மளோட ஆடியன்ஸோட மைண்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம சூர்யா சார் படம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா ஒரு கமர்ஷியலான ஒரு பேக்கேஜில் தான் ஒரு படமே வந்துருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்துட்டு நம்ம ஆடியன்ஸ் வந்து உள்ளார வருவாங்க. ஆனால் அந்த கமர்ஷியலை கம்மியாக்கி உள்ளார இருக்கிற டீட்டெயில்ஸ் அதிகம் ஆக்குனா இந்த மாதிரி தான் வந்து ரிவ்யூஸ் வந்துட்டு அந்த படம் வந்துட்டு 100 கோடியிலே வந்து ஸ்டாப் ஆகும். ஆனால் இப்போ ஆஃப்டர் கருப்பை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு கமர்ஷியல் பேக்கேஜ் தான் அதிகமாக இருக்குன்றது ட்ரெய்லரை பார்க்கும் போதே வந்து தெரியுது. அதுவும் இல்லாமல் ஃபேன்ஸுக்கு ட்ரீட் வைக்கிற விதமாகவும் வந்துட்டு சில விஷயங்களை வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு படமும் வந்துட்டு ஃப்ளாப் ஆகத்தான் வந்து போகுது. ஏன்னா இதுவுமே வந்துட்டு ஒரு தெலுங்கு ஃபீலில் வந்து அடிக்குதுன்ட்டுன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீலில் வந்து இருந்தாலும் அதை நீங்கள் தியேட்டரில் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணும் போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மாஸ் எலமெண்ட்ஸோட தான் அந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆக வந்து போகுதுன்றதுல எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய ஃபைட் அதில் வந்து கமர்ஷியலாக தான் வந்து எலமெண்ட்ஸாலாம் வந்து வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் கருப்பசாமி, இந்த சாமின்ற ஒரு விஷயமே வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகும். அதனாலவே வந்துட்டு அந்த படத்தை வந்து ஹிட் ஆகிறதுக்குள்ளார வாய்ப்புகள் வந்து இருக்குது. நான் இந்த ஒரு படத்துக்கு வந்துட்டு ஒரு 300 crores வரைக்கும் வந்து கலெக்ஷன் ஆகுன்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறமும் இந்த கருப்பு படம் வந்து ஃப்ளாப் ஆகுதுன்னா அதுக்கு மெயின் ரீசனாக ஆடியன்ஸை தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஆர்ஜே பாலாஜி ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை வந்து பண்ணி வச்சுருக்காருன்றதுல எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. இதுக்கப்புறம் சூர்யா சாரோட ஃப்யூச்சர் ஃபிலிம்ஸ் என்னதுன்றதெல்லாம் பார்த்துடலாம். ஃப்யூச்சர் ஃபிலிம்ஸில் அடுத்து ரிலீஸ் ஆக வந்து போகிற படம் தான் விஸ்வநாதன் சன். இந்த படத்துக்கு மேலே தான் நான் கொஞ்சம் பயமாகவே வந்திருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒரு பெரிய ஹீரோ எடுக்கிறதா இருந்தாலவே ஒரு பெரிய அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் வந்துட்டு க்ரியேட் ஆகவே வந்து ஆகாது. ஸோ இந்த ஒரு படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் சுத்தமாக வந்து கிடையாது. ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஏதாச்சும் ஒரு மேஜிக்கலாக ஹிட் அடிச்சிச்சுன்னா சரி, இல்லாட்டினா கருப்பு ஹிட் ஆனதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஃப்ளாப் ஆச்சுன்னா சூர்யா சாருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபாலாக தான் வந்திருக்கும். இந்த படத்தை நான் பெருசாக நம்பவே வந்து இல்லை. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகணுமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவோட சூர்யா 47 அந்த படத்தை வந்து ஆவேஷன்ட்டுன்னு சொல்லி ஒரு டைரக்டர் ஹிட்டுக்கு அப்புறம் இந்த ஒரு சூர்யா 47 வந்து எடுக்கிறாரு. ஆவேஷம் வந்துட்டு சொல்லவே வேண்டாம், கமர்ஷியல் பேக்கேஜ் அதிகமாக இருக்கிற ஒரு மாஸ் கமர்ஷியலான ஒரு படம் தான். அந்த படமும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பிளாஸ்டர் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம சூர்யா சாருக்கு ஒரு கமர்ஷியல் படம் வந்துட்டு இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம லோக்கி மாமாவோட இரும்பு கை மாயாவி நடக்கும் அந்த மாதிரி வந்து பேச்சு வந்து போயிட்டுருக்கு. லோக்கி மாமாவை இப்போ கையிலேயே வந்து பிடிக்க முடியாது. அவர் தான் இப்போ வந்துட்டு அல்லு அர்ஜுன் கூட சேர்ந்து படம் பண்ணி இருக்காரு. அவரால் வந்த மாதிரி தான். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லி வந்து பார்ப்போம். அப்கமிங் லிஸ்ட்டு வந்துட்டு இன்னுமே வந்துட்டு நம்ம சூர்யா சார் வந்து பெருசாக வந்து வைக்கலாம்.
வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தடுத்து நம்ம சூர்யா சாரோட பிளான் என்ன, எந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு அந்த கெரியரின் உச்சம் அங்கே வந்து வருவாரா இல்லையான்ட்டுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ வந்துட்டு நாளைக்கு கருப்பு படம் வந்து தியேட்ரிக்கலாக வந்து ரிலீஸ் ஆக வந்து போகுது. மெயினான இடத்துல எல்லாத்துலேயும் வந்து டிக்கெட் வந்து ஓப்பன் வந்து பண்ணியிருப்பாங்க. லோக்கல் தியேட்டர்ஸில் இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை அந்த மாதிரியெல்லாம் வந்து சொன்னாங்க. அதுக்கு நான் நேற்றே வந்து வீடியோ வந்து பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு எல்லா சைடும் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்லைன்லேயே போய் வந்து கேட்டு வந்து பாருங்கள். ஸோ எல்லாருமே வந்துட்டு கருப்பு படத்தை என்ஜாய் பண்ணி அதை வந்துட்டு நம்ம பெருசாக செலிப்ரேஷன் வந்து பண்ணலாம். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஆடியன்ஸுக்கு இந்த கருப்பு படம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்ட்டுன்னு சொல்லி. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வந்துச்சுன்னா சூர்யா சாருக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக வந்து இருக்கும். அது எல்லாருமே வந்து வேண்டிப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் அந்த மனுஷனுக்கும் வந்து வரட்டும். ஸோ நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.